என்சோ ஃபெராரி ஒரு நாள் ஆல்ஃபா ரோமியோ கிட்ட போய் வேலை கேட்டார். ஆனால் அவங்க வேலை கொடுக்கல. அவங்க நோ அப்படிங்கிற பதில தான் ரிப்ளையாக கொடுத்தாங்க. அதனால தான் ஃபெராரிங்கிற ஒரு கம்பெனி நம்ம கிரியேஷன் ஆச்சு. அது ஒரு பவர்ஃபுல் பிராண்ட். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஃபெரோசியோ லம்போனி கிட்ட போய் ஃபெராரிட்ட போய் ஃபெரோசியோ லம்போனிங்கிற ஒருத்தர் ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரர், நம்ம கொலாபரேஷன் பண்ணிக்கலாமா, உங்களோட கிளட்சஸ் நல்லா இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னாரு. டிராக்டர் மேனுஃபேக்சருக்கு என்ன தெரியும், ரிஜெக்ஷன் தான். இன்றைக்கி நம்ம பார்க்குற லம்போகினி நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்துச்சு. பகானி ஹொரைக்கோ பகானிங்கிற ஒரு லம்பாகுனி கிட்ட போய் கார்பன் கார்னு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம பண்ணலாமான்னு கேட்கும்போது அவருக்கு கிடைச்ச பதில் நோ. ஆனால் அவர் அந்த நோவை எடுத்துகிட்டு வந்து பகானி ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணார். இன்னைக்கு அதோட ரீச் எல்லாத்துக்குமே தெரியும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜான் கெனிசிங்கிற ஒரு பகானி கிட்ட போய் இன்ஜின் கொடுங்க, நான் நல்ல கார் டிசைன் பண்ணுவேன், ஸ்டைலிஷாக பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னது நோ. ஆனால் அங்கே கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் கெனிசிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஒரு பீஸ்ட் கிடைச்சது. ஸோ எப்பவுமே நோ அப்படிங்கிறது ஸ்டாப் இல்லை, நோ அப்படிங்கிறது ஒரு வழி, அதாவது நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு நோ சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நோவிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர் வேறு எதுவுமே கிடைக்காது. ஸ்டே டியூன். தேங்க் யூ. பை.